ஆனால் நமக்கு என்ன ரொம்ப மிகைப்படுத்தலாக இருக்குன்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. இத்தனை கோடி பேரில் இங்கே எங்கேயாவது ஒரு 4 பேரோ இல்லை அங்கே ஏதாவது ஒரு 2 தவறோ நடந்ததுன்னா, எங்கேயாவது ஒரு 4 பேரோ இல்லை அங்கே ஏதாவது ஒரு 2 தவறோ நடந்ததுன்னா அதை வந்து அவ்வளோ பூதகரமாக்கி அதை ஒரு 250 பேர் போட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணி, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த எதிர்ப்புன்னு சொல்லி, இந்த மாதிரி வெயிட் பண்ணி பிக் பண்ணுறாங்க. இது பிறந்ததுலேருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? எதுக்கு சிஎம் இழுக்கணும், எதுக்கு டேக் பண்ணணுன்றது ஒன்று இருக்குது. தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த சூப்பரு சூப்பரு சூப்பர். அதான் ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான், திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி வாயத்திறங்க சிஎம் என்ற ஒரு கருப்பு பேட்ஜ் அணிந்து அவங்க பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். தற்குறி ஆட்சி, தமிழ்நாடு சாட்சி என்ற பதாகையும், கதறல் கேக்குதா சிஎம், ரீல் இங்கே, ரியல் எங்கே, தூய சக்தி அல்ல துயர சக்தி என்பது போன்ற பதாகைகளை அவர்கள் எழுப்பியிருக்கின்றனர். இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார், இல்ல வந்துடுச்சு. சின்ன பையன், விடல பையன், விளையாட்டு பையன், விரலாட்டுறேன். நான் விரலாட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. நடந்தது புரியல, நடப்பது பிடிக்கல, எனக்குள்ள உடையிறனா, வெளிச்சத்தை தேடி இருட்டுல வாழ்ந்து தனிமையில் திணறனா. ஓ இதுதான் இனி நிஜமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் முதல்வன் திட்டத்தை பேரை மாத்திருக்கிறாங்க. முதல்வன் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பேர் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு மீறி மாண்புமிகு முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டுருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு, கோட்டையிலே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு. அசம்பிளில டிஸ்கஷனே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இந்த அடினா இன்னும் பட்ஜெட் டிஸ்கஷன் இருக்குது, 0 hours வேற ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் வரப்போ இவங்க நிலைமையை நினைச்சா இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். இந்த வீடியோல பேசிட்டு இருக்கிற இந்த பொண்ணு பாருங்க, இவங்க வேற யாரும் இல்ல, தேர்தல் நேரத்துல டிவிக்கு ஓட்டு கேட்டு எங்க விஜய் ஆட்சி அமைச்சாருன்னா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னு உருக பேசி வீடியோ போட்டு டிவிகேவுக்கு பரப்புரை பண்ண பொண்ணு தான் இந்த பொண்ணு. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண.
என்ன இருக்கா சார் வடகரி உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? என்னடி சொல்ற? ஆனா இந்த பொண்ணு நேத்து இந்த வீடியோவை வெளியே விட்டுருக்காங்க. இந்த வீடியோவை இந்த பொண்ணு வெளியே விட்ட நேரத்துல தமிழ்நாட்டுல 12 பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கு. அதுல 8 சிறு பிள்ளைகள். அந்த 8 சிறு பிள்ளைகள ஒரு பிள்ளை செத்து போச்சு. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். அப்படி இதெல்லாம் நேத்து நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த பொண்ணு இப்படி வீடியோ விட்டுருக்கு. உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? ஃபியூஸ் போயிடாதுல்ல? நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? இப்படியா பேசி வீடியோ வெளியே விட்டுருக்கு அப்படின்னா இந்த சமூகம் எப்படி போயிட்டு ஒரு பசங்க எங்களுக்கே வந்து இதெல்லாம் நடக்கும் பொழுது பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில எந்திரிச்சு போன எடுத்தா ஏதாவது 4 செய்தி இந்த மாதிரி செய்தி வந்து நிக்குது. சும்மாவா சொன்னாங்க? கட்டிக்கிட்டா பொண்டாட்டி, வச்சுக்கிட்டா வெப்பாட்டி, சொன்னாலா ஏன் பாட்டி, சொடக்குக்கு ஒரு வாட்டின்னு. நான் வர்றேன்டா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஒரு மாசத்துல இவ்வளவு சம்பவம் நடக்கும் பொழுது அந்த டிவிக்கு ஓட்டு கேட்டவன்லாம் வெக்கி தலை குனிஞ்சு நின்றுப்பானோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவங்க பாருங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க. பிரச்சனை இல்லை. நம்ம நினைக்கிறோம் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது டிவிக்கு ஓட்டு கேட்டவன்லாம் அப்படியே குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி போயிருப்பான் அப்படின்னு. அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க பாருங்க இப்படி பேசி இப்படி எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அத போய் இவங்க சொல்றாங்க இந்த பொண்ணுங்கள்லாம் சொல்லுதுன்னு. இதுவும் ஒரு கவர்ச்சி தான். இதெல்லாம் கவர்ச்சி இல்லாம என்னதான்? இந்த கவர்ச்சியில மயங்கி எத்தனை பையன் ஓட்டு போட்டு இன்னைக்கு நம்ம நாட்டை சீரழிச்சு நம்ம எப்படி நாசமா போய் உட்கார்ந்துருக்கோம்னு பாருங்க. உங்களை என்னென்னமோ பண்றாங்கப்பா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளை இது மாதிரி ஆகும். பெண் பிள்ளையா வச்சிருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா வச்சிருந்தாலும் சரி. இன்னைக்கு நான் வந்து ஆம்பளை பையில வச்சிருக்கேன். என் பிள்ளை நாளைக்கு இது மாதிரி ஒரு போதை கலாச்சாரத்துக்குள்ள போய் சிக்கி இந்த போதைக்கெல்லாம் அடிமையாகி அவன் சீரழிஞ்சிருவானு எனக்கு பயமா இருக்கு. பெண் பிள்ளைகளை வச்சிருக்கவங்களுக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னா, நம்ம பெண் பிள்ளைகள் இந்த போதைக்கு அடிமையான இந்த ஆம்பளை பசங்கனால நம்ம பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடுவாங்களோ அப்படின்னு பெண் பிள்ளைகளை பெத்தவங்களுக்கு பயமா இருக்கு. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. ஆக மொத்தத்துல இந்த ஆட்சியில பிள்ளைகளை பெத்த எல்லாருமே பயந்து பயந்து வாழக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. இதே போனா இன்னும் என்ன நடக்கும்னு தெரியல. பாப்போம். உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? உள்ள போனதுக்கு அப்புறம் நீ அழாம இருந்தா சரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது. இது நினைச்சினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு வச்சிருவேன். சென்னை காசிமேடு பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 20 பேரை ஆந்திர அரசு சிறைப்பிடித்ததால் கொந்தளித்திருக்கிறார்கள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சென்னை மீனவர்களை ஆந்திர அரசு சிறைப்பிடித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உப்பு போட்ட சோத்த திங்கிறியனும் நான் மீனவன்டா. உப்பு போட்ட காத்த சுவாசிக்கிறவன்டா. ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற அந்த மீனவ குடும்பங்கள் யாரும் பேனிக் ஆவானா? நம்ம முதல்வர் உப்பு போட்ட காத்த சுவாசிக்கிறவரு நாளைக்கே வந்து திருப்பதிக்கு ஒரு ட்ரிப் அடிப்பாரு. நீங்க எல்லாம் சாமி கும்பிட்டான்னு நினைப்பீங்க. கிடையாது. டைரக்டா போய் சந்திரபாபு நாயுடு மிரட்டி அந்த மொத்த மீனவர்களை விடுவிச்சு கூப்பிட்டு வருவாரு. என்ன வச்சா பண்றீங்க தானே? உப்பு போட்ட காத்த சுவாசிக்கிறவன். தகப்பனே எப்படியெல்லாம் பேசுறாங்க பாருங்க. அவர் வருத்தப்படுறாரு. பின்வரும் சந்ததியினரை பத்திலாம் நினைச்சுதான் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்களா? ஒரு நேர்மை இருக்கா அவர்கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அவருக்கு இந்த நாட்டு மேலையும் நாட்டு மக்கள் மேலையும் அவருக்கு அக்கறை இருக்கு. ஆனால் அவர் பெத்து வளர்த்த மகளுக்கு எந்த அக்கறையும் இல்லை. தகப்பன் மேலேயே எந்த அக்கறையும் இல்லை. அதை வீடியோ வேற எடுத்து பப்ளிக்கா போடுறாங்க. பப்ளிக்கா எல்லாரும் பார்க்கட்டும்னு போடுறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு கேடுகட்ட மனநிலை? இங்க பாரு. பரதம் பாக்குறே.
எனக்கு தாண்டா உன்னை பார்த்தா பரதாவும் ஏய் பரதாவும் பாக்குறே டேய் எனக்கு தாண்டா உன்னை பார்த்தா பரதாவும் சரி இல்லடா இதுக்கு பேர் வயிற்றுச்சல் சொல்லுவாங்க தமிழ்ல. அது தெரியுதுடா மானங்கட்ட பேலே. அது தெரியுதுடா மானங்கட்ட பேலே. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்கிச்சா நான் கேட்க மாட்டாங்க. பாவீங்களா அநியாயமா போவீங்களாமே ஓட்டு போட்டவங்களா? ஐயோ ஒரு நேர்மை இருக்குதா? நேர்மை இருக்குதா? சந்ததி எப்படி இருக்கணும்னு பாத்தீங்களா? எல்லா ஒயின் ஷாப்லயும் போய் 10 ரூபாய் அதிகமா இருக்கு 10 ரூபாய் கூட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலை வச்சுட்டு கேமரா எடுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு குடிச்சு சாவ போறது நீங்க. 150 ரூபாய் கொடுத்து சாவறதுக்கு குடிக்கிறீங்க. என் கூட 10 ரூபாய் போட்டு குடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் கூட 10 ரூபாய் போட்டு குடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் கூட 10 ரூபாய் போட்டு குடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை?